இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். போன வாட்டி போட்டோம் டாலிங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தான், எல்லாம் நல்லது பண்ணலையே. அப்புறம் இந்த வாட்டியெல்லாம் நாங்கள் எடப்பாடிக்கு தான் போடுவோம். சீமானுக்கு தெரியாம ஓட்டு போட்டுனா அவனுக்கு ஏன் போட்டேன்னு எனக்கு இருக்கேன். ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, எதுவும் இல்லை. அதிமுக கட்சி கூட ஏதாவது கொஞ்சம் செஞ்சாங்க, ஆனால் திமுக கட்சியில் எதுவும் அவங்க முன்னேற்றத்தை எதுவும் காட்ட மாட்டேங்கிறாங்க. கன்ஃபார்ம் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன், டிஎம்கே போடவே மாட்டேன். அதான் ஏன் வந்ததுன்னு தான் இருக்கு, அந்த ஆட்சியில் ஒன்றுமே இல்லை, மாறவும் இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. லேப்டாப் கூட 5 வருஷத்துல இப்போ கடைசி இதில் தான் லேப்டாப் தராங்க. டிவிக்கே தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இப்போ லைக் எல்லாருமே நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ், இப்போ நாங்கள் ஓட் போகிற ஜென்ரேஷன் எல்லாருமே டிவிக்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அவராக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. எந்த ஆட்சியில் விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? இப்போ ஒன்று மோடி வரும்போது ஒரு டாலர் என்ன விலை இருந்தது? 55 ரூபாயிலேருந்து 58 ரூபாக்குள்ள தான் இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? எனக்கு பணமும் வரல, எனக்கு வீடு இல்லை, பையன் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பணம்னாச்சு 1000 ரூபா கொடுக்கணும்ல, அதுவுமே இல்லை. இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு டிஎம்கே ஆட்சியில் கண்டிப்பாக இல்லை. நான் எதுக்குமே போட மாட்டேன், ரெட்டாளுக்கு எதுக்குமே போட மாட்டேன், பாட்டாளி கேட்டாலும் எதுவுமே போட மாட்டேன். நான் டிஎம்கே தான் போடுவேன். நிறையா மக்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லி நிறையா சலுகை இதை பண்ணவே தேவையில்லை. ஏன் நீங்கள் ஃப்ரீ பண்ணுறீங்க? எங்களுக்கு உண்டான கூலி அதுக்கு உண்டான இது கொடுத்தாவே நாங்களே எல்லாம் சம்பாரித்து எல்லாமே நாங்களே பண்ணிக்குவோம். நம்ம டிவி கேட்க இந்த டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற டைம் போட்டு நானும் போட்டு பார்க்கலாம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களோட மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தினமலர் களத்தில் இறங்கி மக்களோட கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இன்னைக்கு நாம சேலம் மாவட்டத்திற்கு வந்திருக்கோம். களத்தில் தினமலர், மக்கள் மனதில் யார்? போன தேர்தலில் யாருக்கு வாக்களிச்சிங்க? ராஜேந்திரன் வாக்களிச்சு. வாக்கு டிஎம்கே தான். போன தேர்தலில் இப்போ இருக்கிற கட்சிக்கு தாங்க போட்டது. திமுக. போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சீமானு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சு. நான் போன வாட்டி டிஎம்கேக்கு போட்டேன். போன வாட்டிக்கு உறுதியாக ஸ்டாலினுக்கு தான் போட்டோம். போன தடவை நான் திமுகவுக்கு தான் போட்டேன். போன வாட்டி ரெட்டலை டிஎம்கே போட்டேன். நான் திமுகவுக்கு போட்டேன். திமுகவுக்கு தான். நம்மளும் திமுக தான். நானும் திமுக தான். நீங்கள்? சார் ரெட்டலைக்கு தான் சார் ஓட்டு போட்டோம். போன வாட்டி இதுக்கு சூரியனுக்கு போட்டங்க. போன வாட்டி நம்ம ஏடிஎம்கேக்கு போட்டோங்க. போன வாட்டி டிஎம்கேக்குன்னு. நீங்கள்? டிஎம்கே. போன தேர்தலில் டிஎம்கே தான் போட்டேன். போன வாட்டி போட்டோம் டாலிங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தான். இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது வந்தால் தான் தெரியும். ஏற்கனவே நடத்திட்டு இருக்க ஆட்சி ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இந்த 100 நாள் வேலை முடியாதவங்களுக்கு போடுறாங்க. இந்த ஒரு வருஷமா யாருக்குமே ஒரு வேலை கூட கிடையாது. இதை நம்ப முடியாதவங்க, இதை நம்பி இருக்கிறவங்க எப்படி பொழைக்கிறது? குறைஞ்சபட்சம் விவசாயிங்களுக்கு 20,000 ரூபாவது மஞ்சள் போடணும். என்னத்தை போடுறாங்க? 15,000 ரூபாய்க்கு போடுறாங்க மஞ்சள். அதெல்லாம் ஒரு விலையா காட்டு விவசாயிங்க எப்படி வச்சு பிழைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விவசாயிங்கிறத 20,000த்துக்கு குறைவில்லாத மஞ்சள் போடணும். பவுன விலை ஒரு நடுத்தர மக்களும் இருந்தாலும் சரி, கீழ்த்தர மக்களுமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு கண்ணு மூக்கு மூடுறது கூட கிடையாது. அப்படியா? 1,35,000 பவுன் போச்சு. எப்படிங்க ஒரு குடும்பம் சின்ன வருஷம் எப்படி முடியுது? காய்கறி விலை, அரிசி விலை, பூண்டு விலை எல்லாமே விலை தான் ஏறி போச்சு. ஏன்னா விவசாயிங்களுக்கு ஒரு விலைவாசமே கிடையாது. அதில் மொத்தம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. பிரச்சனைகள் நிறைய இருக்கு சார். சொன்னவங்க நிறைய சொன்னதே அவர் செய்யல. அதான் ஏன் வந்ததுன்னு தான் இருக்கு, அந்த ஆட்சியில் ஒன்றுமே இல்லை, மாறவும் இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. லேப்டாப் கூட 5 வருஷத்துல இப்போ கடைசி இதில் தான் லேப்டாப் தராங்க. போன இதெல்லாம் தரல. அதுலயும் பாத்தீங்கன்னா லேப்டாப் எப்படின்னா இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்குன்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே லேப்டாப் வர கிடையாது. அப்ப இது என்ன ஆச்சு? ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியுமோ ஓரளவுக்கு செஞ்சாங்க. ஊழல்ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நேரு காலத்தில் ஊழல் அவங்க தான் செஞ்சாங்க. அது கிருஷ்ணமாச்சாரியா எல்ஐசி ஊழல் அதிலிருந்து தொடர்ந்து தான் இருக்குது. யார் உட்கார வச்சாலும் ஊழல் நடக்கும். ஆனால் இங்கே மதம் நல்லிணக்கம்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை கெடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா? திருடி
திருடி அவ்வளோ செம்ம நடக்குது. அச்சு ஓட விடுறானுங்க. 3 பிளேடு தூக்கி அறுத்து ஓட விட்டா போலீஸ்காரனே கேட்க மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி நடக்குது இந்த ஆட்சி. தளபதி வந்தாருன்னா ஆட்சி வேறு மாதிரி மாறு. மூளைக்கு மேலே கஞ்சா வைக்க மாட்டானுங்க. நான் டம் அடிக்கிற பையன் தான். விற்காம தான் அடிக்க மாட்டேன்ல. சரக்கு குடிக்க மாட்டானுங்க. அது விற்காம தான் குடிக்க மாட்டேன்ல. சொல்கிறேன் அந்த தளபதி தானே வரணும். போன வாட்டி ஓட்டு போட்டீங்கல்ல, ஆமா. உங்களுக்கு ஏன்டா ஓட்டு போட்டணும் அப்படின்னு நினைச்சீங்களா? இவங்களுக்கு போட்டமே அப்படின்னு ஏதாவது கவலைப்பட்டீங்களா? ஆமா, எனக்கு பணமும் வரல, எனக்கு வீடு இல்லை, பையன் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பணம்னாச்சு 1000 ரூபா கொடுக்கணும்ல, அதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் ஓட்டு போடணும்? எதுவுமே எனக்கு ஆதரவே இல்லை, பையன் கூட இல்லை. நான் அனாதையாக இருக்கிறேன். நான் எதுக்கு ஓட்டு போடணுங்க? இந்த கட்சிக்கு ஏன் அது ஏற்கனவே போட்ட கட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டேன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் தண்ணி வரல, நிறைய பேர் எல்லாம் புறம்போக்கு ஓட்டுறாங்க. 40 ஏக்கர் இருக்குது. எல்லாம் பூரா வாழை மரம் வச்சுக்கிறாங்க. அதில் பூரா எல்லாம் இதையும் வெட்டி போட்டுறாங்க. நடக்க முடியல. ஒரு தரம் அதில் போய் விழுது எனக்கு 40 லட்ச ரூபா செலவு. இல்லை போன வாட்டி நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்ட போட்டோங்க. அவர் எடப்பாடியார் வர முடியல. அவர் இருந்த வரைக்குமே தொழில் நல்லா தான் இருந்துச்சுங்க. இன்றைக்கி அம்மா இருந்த காலத்துலேயுமே கரண்ட் பாருங்கள். அப்போ டிஎம்கே இருந்த காலத்துலலாம் கரண்ட் ரொம்பமா 2 மணி நேரத்துக்கு கட்டாயி ரொம்ப ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கூட கரண்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க 2011-12 சீர் செஞ்சாங்க. நல்லபடியாக இருந்துச்சு ஆச்சு. சரிங்களா? அதுக்காக அவங்க என் கட்சின்னு சொல்லி நான் புகழ்ச்சி படுத்தலாம் பேசலை. எங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும், எங்களுடைய வருமானத்தை நல்லபடியாக கொண்டு வரணும். இதுதான் கவர்மெண்ட்டு. அதை நிறையா மக்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லி நிறையா சலுகை இதை பண்ணவே தேவையில்லை. ஏன் நீங்கள் ஃப்ரீ பண்ணுறீங்க? சரிங்களா? எங்களுக்கு உண்டான கூலி அதுக்கு உண்டான இது கொடுத்தாவே நாங்களே எல்லாம் சம்பாரித்து எல்லாமே நாங்களே பண்ணிக்குவோம். மக்களுக்கு பஸ் ஃப்ரீ எல்லாமே மாதம் 1000 ரூபா தேவையே கிடையாது. இந்த முதியோர்களுக்கு கொடுக்குறது கரெக்டான ஒரு இது. 60 வயசுக்கு மேலே அது கொடுக்கணும், தப்பு இல்லை. மாதம் 1000 ரூபாங்கிறது எதுக்கு? எல்லோரும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். போன்றதுலாம் எதுவும் இல்லை, ரெட்டலை தான். போன வாட்டி ஏன் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு? எல்லாம் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு போட்டோம், பண்ணலையே. அப்பெல்லாம் வருத்தம்லாம் இல்லை, கரெக்டாக தான். இங்கே எடப்பாடியார் ஒரு விவசாயி. அவருக்கு நாங்கள் போடணுன்ட்டு எங்களுக்கு மெயினாக அவர் இங்கே நல்லது பண்ணியிருக்காரு. போன வாட்டி ஓட்டு போட்ட கட்சிக்கு ஏன் போட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக. அப்படின்னு இல்லைனா மேக்ஸிமம் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. யாரும் அழிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. பட் ஒரு சில பிட்வீனில் ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் மாறுது. அந்த மாற்றத்தை கரெக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே சரியாயிடும். அப்படி ஃபீல் இல்லை ஒன்று தான். யார் நல்லா பண்ணவங்களும் அவங்க நல்லா போட்டு போடுறவங்களும் தான். போன டைமுக்கு முந்தின டைம் பரிசு பெட்டிக்கு வாக்கு போட்டோம். அதுக்கு தான் ஃபீல் பண்ணேன், எதுக்குடா அதுக்கு போட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களால ஒரு யூஸுமே இல்லை. ஆனால் ஓட்டு கேட்க போனேன், பிரச்சாரத்துக்கு போனேன், எல்லாம் ஓகே. ஆனால் ஒன்றுமே செய்யலை. சொல்லப்போனால் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொன்னாங்க, எதுவும் செய்யலை. ஏன் நான் சேலம் அம்மாப்பேட்டையிட்டு தான் இருக்கிறேன். அப்படி தோணலை. இருந்தாலும் மறுபடியும் இவர் வந்தாராக்கா. ஆனால் இது தான் நல்ல வந்துச்சுன்னா நம்ம செய்யலாம், இல்லைன்னா நான் போட மாட்டேன். இல்லை, இவங்க வந்தால் நல்லது செய்வாங்கன்றதுனால தாங்க போட்டது. அதான் சொல்கிறேன். போன டைமே அங்கே நின்ற கேண்டிடேட் ஒரு 4 கேண்டிடேட் நின்றுருந்தாங்க. அந்த 4 கேண்டிடேட் இதில் பழைய சர்வே எடுத்து பார்க்கும் மோஸ்ட்லி அவங்க பெட்டராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேஸ்டிசம், அந்த பொலிட்டிக்கல் ஊழல் இதில் பண்ணாமல் இல்லை. பட் அதில் அவர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஓட்டு போட்டோம். போன வாட்டி ஏன் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு எதாவது நினைக்கிறீங்களா? சீமானுக்கு தெரியாமல் ஓட்டு போட்டேன்னா அவனுக்கு ஏன் போட்டேன்னே எனக்கு இருக்கேன். அந்த ஆள் அண்ணன்னு கூட்டுக்கிறோம். ஆனால் அவர் நிறைய விஷயம் தப்பாக பேசிட்டாப்புல. அவரால் விலைவாசி எல்லாம் ஏறி அது எப்படிமா இருக்கு? அது விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. நான் என்ன ஏதோ 1 ரூபா கொடுக்குறாங்க, வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் நான் சோறு கூட ஆக்கிறது இல்லை. உயர்வும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியே நடக்குது. ஆகிற வேண்டியது ஆகுது. விலைவாசி இது குறையுது, ஏறுது, எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு சிக்கனமாக இருந்தால் இருக்கும். அதே மாதிரி மளிகை சாமான விலையும் கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்ல. அடிப்படை தேவை மக்கள் எது தேவையாக வாங்குறாங்களோ அது கொஞ்சம் விலை குறைவாக இருந்தால் பரவாயில்ல. விலைவாசி எந்த அளவுக்கு குடும்பத்தை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? விலைவாசி ஏற்றத்தை கேட்குறீங்களா? அதுக்கு அவ்வளோ கருத்து சொல்கிறது இல்லை. நீங்கள் விலைவாசி ஏற்றம் என்பது குடும்பத்தை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? சில வாய்ப்பு இருக்குது. விலைவாசி உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை ஏறி தானே இருக்கு. இது ஏறி இருக்கு அது ஏறி இருக்குன்னா நமக்கு சொல்ல தெரியாதுங்க. இல்லை, அந்த விலைவாற்ற உயர்வு நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லை ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு இருக்கு? பாதிக்கிற அளவுக்கு தானே இருக்கு. டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், சாப்பாடு அரிசியாக இருக்கட்டும், எல்லாம் விலை ஏறி தானே இருக்கு. பாதிச்சிருக்கு சார். தொழிலாளியெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. அதோ இன்னைக்கு ரொம்ப விலை அதிகமா இருக்கு.
ரொம்ப. எந்த ஆட்சியில் வந்து விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு அவங்களால சொல்ல முடியுங்களா? இப்போ ஒன்று மோடி வரும்போது ஒரு டாலர் என்ன விலை இருந்தது? 55 ரூபாயிலேருந்து 58 ரூபாக்குள்ளே தான் இருந்தது. இன்றைக்கி என்னாச்சு? 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்போ விலைவாசி எங்கே ஏறுது? மத்திய அரசே ஏற்றி விடுது. நாம் இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம், ரெண்டுக்கும் டாலர் தான். கட்டாயம் பாதிக்குது. அது வந்து என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சில இது ஸ்கீம் அந்நிய செலவாணியை அதிகரிக்கத்தான் அவங்க பண்ணுறாங்க தவிர்த்துட்டு பெட்ரோலியம் மத்திய சாதாரண மக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னது? சிலிண்டரு, பெட்ரோலியம், இதுதான் முக்கியம். இதோட விலையை ஏற்றி வச்சுட்டு ஆல்ரெடி பணக்காராக இருக்கிற ஒருத்தவனை திரும்ப பணக்கார ஆக்க தான் இந்த சிஸ்டம் பார்க்க தவிர ஏழை ஆக்கணும் மேலே உயர்த்ததுக்கு எந்த சிஸ்டமும் இல்லை. விலைவாசி பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குது. காய்கறி விலையிலேருந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ பவுனெல்லாம் பேசவே தேவையில்லை. விலைவாசி உயர்வும் நிறைய தான் போயிட்டுருக்கு. இப்போ ஏங்க 40,000 பவுனு போனது இப்போ 1,20,000 ரூபா போயிட்டுருக்கு. எங்க விலைவாசிலாம் வந்து 40 ரூபாய்க்கு வந்து அரிசி வந்து இப்போ 50 ரூபாய்க்கு இது, 60 ரூபாய்க்கு இது. அது எங்க ஒரு தரம் ஜோராக்கனா கொலன்னு போகுது, கை விட்டா ஒன்றுமே இல்லை. உங்க பகுதியில் இந்த வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, இதை செய்யறோம்னு சொல்லியிருப்பாங்க, அது நிறைவேற்றாது. எதையுமே எங்க ஊருக்கு நிறைவேற்றல. ஊர் பக்கமே வரல, ஓட்டு கேட்க மட்டும் தான் வந்தாங்க. 2 கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் இருக்காங்க. ஆனால் வந்து மக்களுக்கு தேவையானது வேலைவாய்ப்பு எதுவுமே ஒன்றும் முன்னேற்றம் இல்லைங்களே. வேலைவாய்ப்பில் ஒன்றுமே மக்களுக்கு ஒன்றும் இது இல்லைங்களே. மக்கள் ரொம்ப அவதி தான் பட்டுட்ருக்காங்க. விலைவாசி ஏறிடுச்சிங்க, ரொம்ப விலைவாசி ஏறிடுச்சு. இலவசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இலவசத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் எங்களுடைய முடிவு. இலவசம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுங்கன்னா நாட்டினோட பொருளாதாரம் வந்து ரொம்பவும் அடித்தட்டுக்கு போகுதுங்க. எல்லாம் ரோடு சரியில்லைண்ணா அந்த சைட்லாம். எல்லாம் சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ரோடு அந்த அளவுக்குலாம் நல்லதில்லை. இந்த டைம் நைட் டைமில் அதிகமாக லேடிஸ்லாம் தனியாக போக முடியாது இந்த ரோட்டில், மாயில்பாளையம் ரோட்லலாம். அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் மாற்றணும். வேலை வாய்ப்புலாம் வந்து அதிகமாக உருவாக்கி தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது நம்ம எப்படி பார்க்கலாம்? வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கா இங்கே? வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 100%ல் 50% இருக்குது. மீதி வெளியே ஊருக்கு தான் போகுது, வர்றாங்க போகிறாங்க, அதுதான். ஆமாங்கண்ணா, எங்கள் யூஸ் பக்கம் அதிகம் எதுவும் ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. எதுவும் இல்லை. அதிமுக கட்சி கூட ஏதாவது கொஞ்சம் செஞ்சாங்க, ஆனால் திமுக கட்சியில் எதுவும் அவங்க முன்னேற்றத்தை எதுவும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அரசு வேலை வாய்ப்பு தரதா உறுதி கொடுத்துருந்தாங்க, அது நிறைவேற்றுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முக்கால்வாசி பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லைங்க. எங்க அண்ணனே ஐடி படிச்சிருக்கான், அரசு துறையில இன்னும் நிறைய படிச்சு எழுதுறான், ஆனா அவனுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப இருக்க ஆளுங்கட்சியை வீழ்த்தணும்னா எந்த கட்சியால முடியும்? அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்க கட்சின்னு எதுவும் நினைக்கிறீங்க? அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னா ஷியூராக ஏடிஎம்கே என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே அவங்களுக்கு இப்போ உட்கட்சி புதுசுலேயே நிறையா இருக்குன்னா நான் வெளியே நியூஸில் பார்க்குற வரைக்கும் எனக்கு இருந்தது. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் மேபி டிவிக்கே சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு சீமான் அண்ணனை சொல்லலாம். ஏன்னா சீமான் அண்ணன் பேசுகிறாரு, ஆனால் அவர் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் அவர் லூஸ் டாக் விடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து சொல்லணும்னா அவர் பிஜேபி சொல்லலாம். அண்ணாமலை அண்ணன் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அவர் சொல்லலாம். ஏடிஎம்கே வந்துட்டு எனக்கு சான்ஸ் இல்லை. மேபி பிஜேபி ஏடிஎம்கே போடுறதுனால அந்த கூட்டணியில் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்துட்டு அடுத்து டிவிக்கே சொல்லலாம், அண்ட் தேர்டாக சீமான் அண்ணன் சொல்லலாம். டிவிக்கே தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ லைக் வந்து எல்லாருமே நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸு, இப்போ நாங்கள் ஓட் போகிற ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து டிவிக்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவராக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. உங்கள் பகுதியில் வாக்குறுதி கொடுத்து நிறைவேறாத வாக்குறுதி என்ன விஷயத்த உங்கள் தொகுதியில் பண்ண வேண்டியிருக்கு? இது பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அண்ணாஸ்பத்திரியில் வந்து சரியாக யாரும் கேர் பண்ணுறதில்ல. பிரசவத்துக்கு போனால் அங்கே வந்து ஜிஎஸ்சி எழுதி கொடுக்குறாங்க, அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சைடு எல்லாம் ரோடு ஃபுல்லாக தோண்டி போடுறாங்க, அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. குழியை தோண்டா மூடிட்டு போயிடுறாங்க, ரோடு போடுறதில்ல. அதனால் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸ்பீடு பிரேக்கை கரைச்சி போடுறாங்க, அதையும் போடுறதில்ல, ஒழுங்காக போடுறதில்ல. அதனால் டூ வீலரில் வரவங்களும் சரி, ஆட்டோவில் வரவங்களும் சரி, இல்லை ஒரு கிராஸ் பண்ணி போனாலும் சரி, எல்லாம் இதில் ஆக்சிடென்ட் தான் முடியுது. அது சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அரசு வேலைக்காரன்னு சொன்னாங்க, அது அரசு வேலைக்கு வந்து பல விதமாக அதை வந்து பேசுகிறாங்க. அரசு வேலைக்கு பணம் கட்டி பல பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க, புரியுதுங்களா? நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கிறேன். அதில் முக்கியமாக நானே ஒரு ஆள் ஏமாந்து தான் போயிருக்கிறேன். வேற என்ன கேட்குறீங்க? வேலை கிடைக்கல. இப்போ இருக்க கட்சியை வீழ்த்துவாங்கன்னா எந்த கட்சியால் முடியும்னு நினைக்கிறீங்க? இது புதியவராக வந்தாக்கா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. டிவிக்கே தான்.
டிவிக்கேல தான் டிவிக்கே தான் முடியும். அதை தவிர்த்து வேற எதுவும் கட்சி வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? டிவிக்கே மட்டும்தான். இல்லை இப்போ வீழ்த்த முடியும்னா இப்போ பாமகவும் கூட்டு சேர்ந்துருக்குது, ஏடிஎம்கேவும் கூட்டு சேர்ந்துருக்குது. இப்போ தாவேக்கா வருது. தாவேக்கா யார் ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு தெரியாது. தாவேக்கா வந்து புது வாக்காளர்களை தான் கவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த புது வாக்காளர்கள் வந்து டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் போட மாட்டாங்க. தனியாக அவங்க தாவேக்கா நிற்கலனாலும் போட மாட்டாங்க. அதனால் தாவேக்கா என்ன ஓட்டு பிரிக்குதுங்கிறத பொறுத்து தான் இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா இப்போ புது கட்சி ஒன்று வந்துடுச்சு, ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களாம் வந்து தலைக்கட்டா இன்னைக்கு அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்களையும் நம்ம பார்க்கணும். என்னோட இது அதுதான். மக்களுக்கு நல்லதும் செய்கிறாங்க, கெட்டதும் செய்கிறாங்க, நம்ம சொல்லவில்லை. அவங்களால முடிஞ்ச நல்லது எல்லாமே செய்கிறாங்க. ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சி அணிகளும் சரி, நல்லதும் செய்கிறாங்க. முடியாத சூழ்நிலை, தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை நிறைய இருக்குது. கட்சி ரீதியாக பார்த்தோம்னா நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் மாவட்டத்தை மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு வீரபாண்டிய தொகுதியில் 2 கட்சியுமே சரிசமமாக செய்கிறவங்க தான். இப்போ இருக்க ஆட்சியை கூட்டணி சரியாக வந்தால் வீழ்த்தலாம். அது வந்து டிஎம்கேவும் எடப்பாடி வச்சு விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தா அமைச்சிருக்கலாம். பட் பிஜேபி வந்தாலும் அதை வந்து சரிப்பட்டா திரும்ப அதே வேணான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பிஜேபி கூடயே ஒரு கூட்டணி வச்சனால வந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையோ, வீழ்த்த முடியாது. கண்டிப்பாக வீழ்த்த முடியாது. இப்ப இருக்க ஆட்சியை யாரால வந்து வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? தளபதிதான். இப்ப ஆட்சியில நடந்திருக்க விஷயங்கள்ல நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியில என்ன வாக்குறுதி நிறைவேற்றாம விட்டுட்டாங்க? எதுவுமே நேரத்தில் என்னதான் நேரத்தினானுங்க அம்மா ஹோட்டலே இழுத்து மூட்டு ஐடியா போட்டுருக்கானுங்க. அம்மா ஹோட்டல் ஏதோ 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இட்லி போட்டுருந்தாங்க, அதை வாங்கித்தீங்களான்னு பார்த்தா அதே இழுத்து மூட்டு ஐடியா போடுறானுங்க. இருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றி என்ன பண்ண போறானுங்க? இந்த ஆட்சியை வேணாங்கிறேன். பிரச்சனைனா பேசிக்கா பிரச்சனை நாட்டில் தான் இருக்கு. பகுதின்றதோட நாட்டில் தான் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதை பத்தி வந்து அவங்க நியூஸ் அந்த அளவுக்கு வெளியும் கொண்டு வரல. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இல்ல பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்ல 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 கன்ஃபார்மா இல்ல. இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையவே கிடையாது. எந்த கட்சிக்கு இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டீங்க? யாருக்கு போட மாட்டீங்க? இவங்களுக்கு போடவே மாட்டேன் அப்படின்னா யாருக்கு போட மாட்டீங்க? ஏடிஎம்கேக்கு போட மாட்டோம். நான் கரெக்டாக சொல்லணும்னா அது கட்சி எப்படி யார் பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, எந்த பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். தனியாக வந்து என்னுடைய சோசியல் அடிப்படையாக சொல்ல முடியாது. பாதுகாப்பு இருக்கா? இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு டிஎம்கே ஆட்சியில் கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த ஐட்டம் வேணும்னா பலிசாமி தான் மீட்ட முடியும். இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னா டிஎம்கே ஓட்டு போட மாட்டோம். ரெட்டலைக்கு தான் மீண்டும் ஓட்டு போடுவோம். அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு கட்சிக்காங்கிறதோட முக்கியம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி நாங்கள் தறித்தொழில் தான் பண்ணுறோம். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னே என்னன்னா 350 ரூபா கூலி, தறிக்கு ஒரு சீலைக்கு கூலி இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணால் 240 ரூபா தான் கூலி இருக்குது தறிக்கு சீலை. நாங்கள் சொந்தமாக தறி வீட்லேயே போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ ரொம்பமாக நாங்கள் சரிவு ஏற்படுத்துகிறோம். மக்கள் விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. அதனால் எங்களால் வந்து வீட்டில் பிள்ளைங்க படிக்கணும், நாங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது சரியான படிக்க எங்களுடைய தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ திமுகவை வீழ்த்தணும்னா எந்த கட்சியால் வீழ்த்த முடியும்? அதுக்கான பலம் எந்த கட்சிக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சூழ்நிலையில் வந்து திமுக வீழ்த்துறதுக்கு பலமுள்ள கட்சி எதுவும் இல்லைன்னு தெரியல. அப்புறம் இந்த வாட்டியெல்லாம் நாங்கள் எடப்பாடிக்கு தான் போடுவோம். அது எங்கள் திருமணத்துக்கெல்லாம் காசு தரேன்னு சொல்லி 5 ரூபா வட்டிக்கு வாங்கி நாங்களாம் எழுதி போட்டோங்க. 1 ரூபா கூட வரல. நாங்கள் டாலிங்க்கு போட மாட்டோம், சூரியன் கட்சி போட மாட்டோம். அப்போ இந்த தேர்தலில் யார் வந்து மொத்தமாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு வாய்ப்பு இருக்குண்ணா, ஆனால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே இப்போ இருக்காங்க. இவர் இப்போ வந்தவர் அந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. இப்போ நாம போடுறது அவங்களுக்கு தான். வந்தால் நமக்கு எதோ நல்லது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அப்படி இல்லையா? பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குது தமிழகத்தில்? ஓகே தான், பட் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு. பாதுகாப்பு சரியாக கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது இப்போ. பட் ஆரம்பத்தில் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாளாக ரொம்ப கொஞ்சம் எல்லாருமே வந்து யங்ஸ்டர் வந்து ரொம்ப இந்த தேவையில்லாத இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இது போகிறனால கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. யாரு உங்க குடும்பத்தில் இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க சுற்றி இருக்கவங்களா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எடுக்கிறீங்களா, இல்லை நீங்களே இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிலைப்பாடோட? நானே போடுற மாதிரி தான். நம்ம வீட்டில் எல்லாரும் ஒரே கட்சி, நம்ம போடுறது தான் அவங்களும் போடுறாங்க. அடுத்த வர அரசு
கவர்மெண்ட் வந்த உடனே இதை முதல்ல அவங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க நீங்க? வந்தீங்க முதல்ல இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு. எங்கள் வீடு மக்களுங்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லுவோம். மக்களுங்க எல்லாம் இப்போ நம்மள மாரி தான் எல்லாரும் இருப்பாங்க. மக்களுங்க நல்லது பண்ணுங்க. நீங்க முடிவு எடுக்கிறீங்க? இல்லை, நான் எடுக்கிற முடிவு. இந்த தேர்தல்ல யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் விஜய் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப யாருக்கு வாக்களிக்க மாட்டீங்க? உங்களுக்கு வாக்களிக்கவே மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்காங்களா? மேபி டிஎம்கே சொல்லலாம். ஏன்னா டிஎம்கே பேரில் இப்போ நிறையா ஃப்ரீ தராங்க, லேடிஸ் ஃப்ரீ பஸ் தராங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் தமிழ்நாடோட கடன் பார்க்குறப்போ அது வந்துட்டு இன்னும் எக்ஸஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கடனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ண தான் பார்க்கணுமே தவிர இன்க்ரீஸ் பண்ண பார்க்கக்கூடாது. அதனால் டிஎம்கே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் வந்து லைக் டிஎம்கேன்னு ஓகே, லைக் டிவிகே ஆல்சோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். எப்படி அவங்க பண்ணுறாரு, விஜய் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. டிஎம்கேக்கும் பண்ணுவேன், ஏன்னா அவன் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் மேற்கொண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏதாவது மாற்றங்கள் மாற்றி பண்ணலாம். லைக் விஜயும் வந்தாலும் ஏதாவது புதுசாக ஏதாவது இதாகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு. பெண்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனால் அன்டைமில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வெளியே வர்றது வந்து அவன் சரக்கு போட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு கிண்டல் பண்ணுறதுலேருந்து எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க ஒன்றும் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் குறைஞ்ச பாடில்லை. இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, அந்த பக்கம் அது நடந்துட்டு தான் இருக்குது. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு இருக்கு, ஏதோ இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லையா? அதாவது அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அது கிடைக்குது. நம்மளை தேடி எதுவும் வந்துட்டு வர கிடையாது. அப்ப இந்த தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இந்த தேர்தலில்னா அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக டிவிக்கே தான் ஜெயிக்கும். அது மக்கள் கையில் தான் இருக்குது, என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் நான் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு தான் போடுவேன். இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? யாருக்குமே ஓட்ட மாட்டேன், தலைமுறைக்கு தான் ஓட்டு விடுவேன். இந்த வாட்டி எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி ஜெயிக்கணும்னு நினைக்கல, எதிர்கட்சியா கூட வர வாய்ப்பு இருக்குண்ணா. ஒரு ஆட்சிக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு நிலவரம்னு நினைக்கிறீங்க? இந்த ஐட்டம் வந்து விஜய் தான் வருவார் ஆட்டங்குது.